ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வளர்முறை பஞ்சமி திதியில் வாராகியம்மனை நம்ம வீட்டில் வச்சு சிறப்பாக வழிபட்டோம். வாராகியம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா, அது மட்டும் இல்லாமல் எந்த முறையில் வழிபடணும், என்ன மாதிரியெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கணும், அதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன, இன்றைக்கி அம்மனுக்காக சிறப்பாக பண்ண நெய்வேத்தியம் என்ன முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாராகி பக்தராக இருந்தாங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்ஸில் வரும் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்போதெல்லாம் துன்பம் வருதோ, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு எந்த சூழலும் முடியாத நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் அந்த பூஜை படங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சாமி படங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு, அதுக்கப்புறம் அம்மன் படத்தையும் தொடச்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இப்போ பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த அம்மன் வழிபாட்டு எதனால் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட வழிபாடு தான் இந்த வழிபாடு. நம்ம ஒவ்வொரு மாதமும் வர்ற வளர்முறை பஞ்சமி, தேய்முறை பஞ்சமியில் நம்ம இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். முக்கியமாக ஒருவர் எல்லா அம்சங்கள்லையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக வாராகியோட அருள் இருக்கிறது அவசியம். நம்மக்கிட்ட இருக்க தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றியை கொடுக்குற வடிவம் தான் இந்த வாராகி அம்மன். வாராகி என்றாலே வரம் என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் அதர்வண வேதத்தின் தலைவியாகவும் இவங்க விளங்குறாங்க. 7 லோகம் அப்படின்னு சொல்லப்படுற பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், தபோலோகம் உள்ளிட்ட 7 லோகங்களிலும் காவலான படைத்தளபதியாகவும் இவங்க இருக்காங்க. தன்னை நம்பி வர்ற பக்தர்களுக்கு துளி கூட தீவினை அண்டாது காப்பதில் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா சிறந்த தாய் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அம்மனுக்காக ஒரு சிறந்த நெய்வேத்தியம் தான் பண்ண போகிறேன். நம்ம விரதம் இருந்து பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது பண்ணலாம். அதுவும் நம்ம எந்த தெய்வம் வழிபடுறோமோ அந்த தெய்வத்திற்கு உரிய நெய்வேத்தியம் பண்ணி வைக்கிறது இன்னும் நல்ல சிறப்பு. முக்கியமாக எல்லா தெய்வம் வழிபட்டாலும் சரி சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் கேசரி, பால் பாயாசம் இது மாதிரி நெய்வேத்தியம் நம்ம பண்ணலாம். தேங்காய் பூரணம் பண்ணலாம். முக்கியமாக வாராகி அம்மனை வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். வெள்ளரிக்காய் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள், பால் சம்மந்தப்பட்ட இனிப்பு வகை தான் பண்ண போகிறேன். குலோப் ஜாமுன் தான் பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குலோப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சதோ ஸோ அந்த பவுடர் வாங்கிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிரட்டி உருட்டி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சக்கரை பாகு ரெடி பண்ணணும். 500 கிராம் சர்க்கரைக்கு பார்த்திங்கன்னா சேம் குவான்டிட்டிலேயே தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டையை இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த குலோப் ஜாமுன் நம்ம செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கையில் எண்ணெய் தடவிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு ஏற்ற சைஸில் நம்ம உருட்டி நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிரட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிளவு வராமல் இருக்கும். பால் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து உருட்டுறனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு தனி கடாய் தான் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். புதுசாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு புது கடாய் தான் எடுக்க போகிறேன். எந்த ஒரு புது பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஏதாவது சாமி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, ஏதாவது பூஜை பண்ணுறப்ப நீங்கள் முக்கியமாக சக்கரை பொங்கல் ஏதாவது பண்ணுறீங்களா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன். பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது மாதிரியில் நம்ம பொரிச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம கோல்டு வின்னர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கோல்டு வின்னரில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உள்பக்கம் எல்லாம் வைக்கிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகில் போட்டு எடுத்தோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். குலோப் ஜாமுனோடு சேர்த்து வெல்லம் கலந்த பால், அதில் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து நான் அம்மாவுக்கு வச்சுருந்தேன்.
நம்ம வழிபடுற நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி நாளில் நம்ம வழிபடுறதுனால அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. ஒரு நேரம் மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கிட்டு வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வழிபாடு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க தீய சக்திகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி பொங்கும். நம்ம சுற்றி இருக்க நெகட்டிவிட்டியெல்லாம் போய் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும். வாராகி அம்மனோட தீவிர பக்தியாக இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா, மாதத்தில் 2 பஞ்சமி வரும். அதாவது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு 2 பஞ்சமி வரும். இந்த 2 பஞ்சமியையும் தவற விடாமல் நம்ம பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அதிக பலன் வந்து கிடைக்கும். முக்கியமாக சரியான முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் பக்தர்களுக்கு பல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்படுறது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விரதம் உண்டு, அதற்கு ஏற்ற பலன்களும் உண்டு. அதை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து சொல்லுது. அதனால் இந்த மாதிரி பஞ்சமி திதிகளில், வளர்பிறை தேய்பிறை திதிகளில் நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு பொருளான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் வைக்கிறமாக வெற்றிலை வாழைப்பழம் வைக்க போகிறோம். வெற்றிலை பாக்கும் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய நெய்வேத்தியம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த நெய்வேத்தியம் வைக்கலைனாலும் பரவாயில்ல, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சாலே போதும். அது ஒரு சிறந்த நெய்வேத்தியமாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா பால், நாட்டு சக்கரை பால் வச்சு கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டேன், நட்ஸ் வச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து இனிப்பு பொருளான குலோப் ஜாமுன் வச்சாச்சு. நெய்வேத்தியம் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. மனதார நம்ம வைக்கிற ஒரு சிறு கல்கண்டு கூட வந்து அது நெய்வேத்தியத்திற்கு சமம் தான். இப்போ அழகாக வந்து நெய்வேத்தியம்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சங்கு அங்கே நீர் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துளசி போட்டு வச்சாச்சு. ஏன்னா அம்மாவோட கையில் பார்த்திங்கன்னா சங்கு இருக்கும். அம்மா வந்து விஷ்ணுவோட அவதாரமாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வச்சுருக்க குபேரர் கலசத்தையும் வந்து இன்றைக்கி நான் மாற்றி வைக்க போகிறேன். லக்ஷ்மி தாயாரை பார்த்திங்கன்னா குபேரர் வழியாக நம்ம போய் வணங்குறது தான் இந்த லக்ஷ்மி குபேரர் கலசம் வீட்டில் வச்சு வழிபடுறது. லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறத நான் அடுத்து வர ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு லாங்காக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன மட்டும் மாற்றி வச்சேன் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் கூட சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு வந்து நிறைய எடுத்துகிட்டு, அதாவது ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அதில் லவங்கம், ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு 5 ரூபாய் காயின் மட்டும் வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த கலசத்தில் அரிசி, பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் ஒரு 5 ரூபாய் காயின் நிரப்பி வச்சுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பருப்பு வைக்கலாம், இல்லைனா அதில் நவதானியங்கள் கூட கலந்து வைக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு குபேரருடைய படங்கள் இல்லை சிலைகள் இருந்தால் பக்கத்தில் வச்சு, முக்கியமாக கண்ணாடி முன்னாடி வச்சு அதில் ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டால் அதை நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இது எதனால் வைக்கணும், என்ன பலன்கள் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாராகி அம்மனை எந்தெந்த நாட்களில் வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாராகி அம்மனை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் மாங்கல்ய பலனும் வியாபார விருத்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய் நீங்கும் அப்படிங்கிறதும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், வாழ்வில் வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. திங்கக்கிழமை அன்று நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபடுறதுனால மன நல பாதிப்பு, மனக்கவலைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்கும். செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு, நிலம், இது மாதிரியான சிக்கல்கள் வந்து நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். கடன் தொல்லை முக்கியமாக வந்து நீங்கிடும், கடன் பிரச்சனையே இருக்காது. கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் தொல்லையெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக புதன்கிழமைகளில் அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. குழந்தை பேருக்காக கவலைப்படுற எவ்வளவோ தம்பதிகள் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தை வரம் கேட்டு வழிபடுறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பூஜை செஞ்சு வழிபடுறதுனால குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரத முறைகள் நம்ம எடுக்கிறனால குழந்தைகள் சிறந்து கல்வியில் விளங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை செய்யணும். இப்படி ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பூஜை முறைகள் இருக்குது, ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். எல்லா நாளுமே வந்து பூஜை செய்கிறதுக்கு சிறந்த நாள் தான். அதனால் எந்த நாளில் பூஜை செஞ்சாலும் அந்த பலன் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது. நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியம். அதனால் குலதெய்வ செம்பு எடுத்து வச்சுட்டு நிலைவாசலையும் நம்ம விளக்கேற்றி வழிபட்டாச்சு. முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை ஏதாவது பூஜைகள் பண்ணும் நேரத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கட் பண்ணி 2 பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எப்போவுமே ஏற்றி வைக்கிற அணையா விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. நம்ம வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா பஞ்சமுக தீபம் ஏற்றி விளக்கேற்றலாம், இல்லைனா தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு விளக்கேற்றலாம். மஞ்சளில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சந்தனம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீபங்களுக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் ஏற்றலாம்.
எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் விநாயகரை முதன்மைப்படுத்தி தான் பூஜை செய்யணும். அதனால் விநாயகர் படம், அதுக்கப்புறம் சங்கு, அம்மாவுடைய கையில் இருக்க சங்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருமாள் அவரையும் வச்சுட்டு துளசி மாடம் வந்து வச்சுருக்கேன். சப்தகன்னிகள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் தான். அது மட்டும் இல்லாமல் சப்தகன்னிகளில் 5வது கன்னியாகவும் இவங்க இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து பஞ்சங்களை போக்குறதுக்காக அவதரித்த அம்மனாக தான் அந்த அம்மனை இப்போவும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா சப்தமார்களில் ஒருத்தியாகவும், அது மட்டும் இல்லாமல் வாராகி வந்து பராசக்தியோட படைத்தளபதியாகவும் இருந்தவங்க. சப்த கன்னியர்கள் என்னும் பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி இவங்களுடைய பெரிதும் மாறுபட்டவள் வாராகி அம்மன். உடல் பார்த்திங்கன்னா மனித உருவிலும், முகம் பார்த்திங்கன்னா பன்றி முகத்திலும் கொண்டிருப்பார். 8 கரங்களையும் கொண்டிருப்பவள். அது மட்டும் இல்லாமல் கலப்பையை வந்து கையில் ஏந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு பல பெயர்களும் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச பெயர் பார்த்திங்கன்னா வாராகி தான். இதை தவிர்த்து வந்து வேறு பெயர்களும் இருக்குது. பஞ்சமி, தண்டநாதா, மகாசேனா, வார்த்தாளி, ஆக்ஷா, சக்ரேஸ்வரி, அரிக்னி, இது மாதிரி பல பெயர்கள் உண்டு. மகா புராணங்களின்படி 14ஆம் புராணத்தில் பார்த்திங்கன்னா வாமனபுரத்தின் புராணங்களின்படி தெய்வீக தாயாக போற்றப்படுற சண்டிகாவோட வெவ்வேறு பகுதியிலிருந்து சக்திகள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு புராணங்களில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி சக்திகள்லேயே ஒருவரான ஒரு சக்தி பார்த்திங்கன்னா வாராகி தான். இந்த வாராகி தாய் பார்த்திங்கன்னா சண்டிகாவின் முதுகிலிருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேவி பாகவதம் துர்க்கை அன்னையால் உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் வாராகி அம்மன். அதாவது தோற்கடிக்கவே முடியாத பாகாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் வாராகி அம்மன். இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட சக்திகள் எல்லாமே தீமைகளை அழிக்க எடுக்கப்பட்ட அந்த சக்தி வடிவம் பார்த்திங்கன்னா விஷ்ணு புராணத்தின்படி வைஷ்ணவியின் பின்புறத்தில் இருந்து வாராகி அன்னை தோன்றியதாக கூறப்பட்டிருக்கு. மச்ச புராணம் வாராகி அந்த காசுரனை அழிக்க சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அன்னையும் கூறப்படுது. இப்போ அம்மன் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மாவுக்கு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு பூஜையை சிறப்பாக வந்து முடிக்கலாம். வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா பேசும் தெய்வம். நமது பிரச்சனைக்கு நினைத்த மாத்திரத்தில் வந்து தீர்வு அளிப்பவள் தெய்வம் வாராகி பார்த்திங்கன்னா பார்க்கிறதுக்கு உருவம் அமைப்பில் காட்டுப்பன்றி அமைப்பில் இருந்தாலும் கூட குழந்தை போன்றவள், கருணை மிக்கவள். காட்டுப்பன்றி எவ்வாறு பூமியை அகண்டு தோன்றி அங்கே இருக்க கிழங்கை எடுத்து உண்ணுகிறாரோ அதே மாதிரி தான் மனிதனுடைய உடலில் பன்றி முக அமைப்பில் இருக்கிற இந்த லோகமாதா இந்த அம்பிகை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தோன்றி எடுத்து நமக்கு நல்ல பலனை மட்டுமே தருபவள். வெற்றிக்கு உரிய தெய்வம் வாராகி வெற்றியை வாழ்க்கையில் பரிசாக தருபவள். நிரந்தர செல்வம், புகழ், பதவி இது போன்று எல்லாத்தையும் வாரி வழங்குபவள். எதனினும் மேலான தன்மானம் குறையும் வகையில் இருக்க எதிரிகளாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகள்கிட்ட இருக்க வர பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூர எரிஞ்சு எதிரிகளோட தொல்லையே இல்லாமல் நம்மளை காப்பவள் தான் இந்த அன்னை. பொதுவாக எந்த வழிபாட்டு தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வழங்குறது தான் மரபு. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா சிவன் வழிபாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு பதிலாக வாராகி அம்மனை தான் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா துர்க்கையின் தளபதியான வாராகிக்கு சன்னதி இருக்கிற முதல் இடம் பார்த்திங்கன்னா பெரிய கோவில் தான். நம்ம வீட்டில் வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் வழிபடணும். ஏன்னா அந்த தீபத்தில் தான் வந்து வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா காட்சி தருவாங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் வாராகி தாயாரோட காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஓம் ஷாமலாய வித்மகே ஹாலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை முடிந்த வரைக்கும் நம்ம வந்து 9 முறை சொல்லி பூஜை செஞ்சு நம்ம பூஜையை சிறப்பாக நிறைவு பண்ணியாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாராகி அம்மன் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.